அந்த அவன் அவன் என்ன ஸ்போக்ஸ் பர்சன் அவன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் வந்து Israel, like other countries in the region, is a sovereign country that makes its own decisions. The United States does not dictate to Israel what it must do, just as we don't dictate to any country what it must do. We present what we believe are the we present what we believe are the good one, Matt. We present no, I mean, but come on, yeah, it's we present stand-up hour in the briefing room. வந்துட்டு நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒன்றும் காட்ஃபாதர் கிடையாது, நாங்கள் வந்து டிக்டேட் பண்ணுறது கிடையாது. இஸ்ரேல் வந்து ஒரு சுதந்திர நாடு, அவங்க அந்த நாட்டுடைய முடிவுகள் அது தன்னிச்சே எடுக்குது அப்படின்னு. அப்போது கீழே இருக்கிற ஒரு இன்டர்வியூர் வந்து கேட்குறாரு, ஆமாம்மா நீங்கள் டிக்டேட்லாம் பண்ண மாட்டீங்க, இன்வேஷன் வேணால் பண்ணுவீங்க, அதாவது படையெடுத்து வேணால் அட்டாக் பண்ணுவீங்க, டிக்டேட்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இவனே சிரிச்சிருவான். அப்படி இருந்துட்டு அப்புறம் போயிடுவான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு பிரச்சனை இப்போ பெரிய லெவலில் போயிருச்சு. இதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா தான் இவங்களுடைய அந்த கவர்மெண்ட் பாலிசி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுற நாள். என்ன அந்த ஜும்மா வந்து இவங்க வந்து ரெஹபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்லிக்கிறாருன்னா கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். அந்த பதிலடி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா வரலாறு பார்த்துருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரெஹபர் வந்து சொல்கிறார். ரெஹபருடைய கால் தான் ஃபைனல் காலங்க. அங்கே பிரைம் மினிஸ்டரோ இராணுவ தளபதியோ அவங்கெல்லாம் வந்து இது கிடையாது. அங்கே அந்த ரெஹபர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கால். இப்போ வந்து அது நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஹை அலர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அதனால தான் ரஃபாவில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த ஆர்மியெலாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொண்டாந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணால் எப்படி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, ஈரான் மேலே எப்படி பதில் தாக்குதல் பண்ணுவது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஈரான் வந்து ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொல்லிடுச்சு, நடுவில் நீ வரக்கூடாது, இப்போ நாங்களாச்சு ஈரான் ஆச்சு, இதாவது இஸ்ரேல் ஆச்சு, நீ நடுவில் வரக்கூடாது அப்படிங்கிற இந்த எச்சரிக்கை அவங்க கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிடுறான், நீ அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் எங்கள் பேசஸ் மேலே அடி விழுந்துச்சுன்னா நான் இறங்குவேன் உள்ள. இப்போ இது ஒரு த்ரெட்னிங், புரியுதுங்களா? இப்போ எங்கள் பேஸ் இவங்க பேஸ் எங்கே இருக்கு, சவுதி அரேபியாவில் 28 இடத்துல, அதாவது அரப் கண்ட்ரீஸில் வந்து 28 இடத்துல நேட்டோடைய பேஸ் இருக்குது. அது இல்லாமல் இஸ்ரேல் முழுக்க இவங்களுடைய பேஸ் இருக்குது. இஸ்ரேலில் எங்கே போட்டாலும் இவங்க பேஸ் மேலே தான் போடணும். அல்லது இஸ்ரேல் இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணோம், இஸ்ரேலே போட்டுட்டு நாங்கள் போடல ஈரான் போட்டுச்சு. இது பொய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லியா தரணும், திருட்டு பசங்க. அப்போ இது ஒரு சினாரியோ புரிஞ்சுங்க இப்போ எப்படி பில்ட் ஆகிருக்குங்கிறது. இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கூட போர் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ இது நாம் ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் 7ஆம் தேதி பண்ணுறோம். இது நம்ம போடும்போது அவங்க குறித்து வச்சுருக்கிறது